உங்களுக்கு கிரீன் ஆப்பிள் பிடிக்குமா? பிடிக்காது. கிரீன் ஆப்பிள் அயர்லாண்டில ரொம்பவே மலிவா கிடைக்கும். 6 கிரீன் ஆப்பிள் வந்து €1 தாங்க. ஆனா, இந்த கிரீன் ஆப்பிள் வச்சு நம்ம ரொம்பவே எக்ஸ்பென்சிவான மேங்கோ பிக்கிள் வந்து செய்ய போறோம். என்னடா சம்மந்தமே இல்லாம பேசுறேன்னு நெனைக்கிறீங்களா? ஆமாங்க. இங்க மேங்கோ வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். பட் ஆனா, இந்த கிரீன் ஆப்பிள் வச்சே மேங்கோ மாதிரி வந்துட்டு ஒரு பிக்கிள் செய்யலாம். ஸோ, அது பார்த்தீங்கன்னா, மேங்கோ பிக்கிள் மாரியே வந்துட்டு டேஸ்ட்டா இருக்கும். நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாவும் இருக்குங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிரீன் ஆப்பிள் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு, நல்லா சுத்தமான துணி வச்சு, தண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து கிளீனா தொடச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத எப்படி நம்ம மேங்கோ வந்து கட் பண்ணுவோமோ, அதே போல தோல்லாம் நம்ம சீக்க தேவையில்ல. அந்த மேல இருக்கக்கூடிய ஸ்டெம், விதை மட்டும் நம்ம நீக்குனா போதும். நீக்கிட்டு மேங்கோவ எப்படி நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணுவோமோ, அதே போல இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ, இப்போ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேன்ல வந்துட்டு ஆயில் சூடு பண்ணிட்டு, நம்ம மேங்கோ பிக்கிள் வந்து நம்ம மசாலாலாம் போட்டு செய்ற மாதிரி செய்ய போறதில்ல. இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் சில்லி பவுடர், சால்ட்டு, கடுகு இது மட்டும் இருந்தா போதுங்க. ஸோ, ஆயில் சூடு பண்ணதுமே, கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா, கொஞ்சமா சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்க போறேன். கிட்டத்தட்ட 6 ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1 கேஜி அளவுக்கு நீங்க வந்து பிக்கிள் வந்து மேக் பண்ணலாம். ஸோ, அதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் வந்துட்டு ஓகே. இது வந்து வீட்ல அரைச்சு நான் வந்து அயர்லாண்டுக்கு எடுத்துட்டு வந்த மிளகாத்தூள், மதுரையில அரைச்சது. ஸோ, அத வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய் தூள். இத வந்து நல்லா சிம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு, ஒரு 1 நிமிஷம் அந்த ஆயில் கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா, கொஞ்சம் கொஞ்சமா கிரீன் ஆப்பிள் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். இது கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான அளவு சால்ட்டுமே பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் சால்ட் வந்துட்டு 1 கேஜிக்கு வந்துட்டு போதுங்க. ஏன்னா கிரீன் ஆப்பிள் வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு சால்ட் ரொம்ப போட தேவையில்ல. ஸோ, இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எல்லா சைடும் அந்த மசாலா வந்துட்டு மிக்ஸ் ஆகுற மாரி சால்ட்டு, சில்லி பவுடர்லாம் மிக்ஸ் ஆகுற மாரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஆப்பிள் நீங்க போட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேம வந்துட்டு நல்லா குறைச்சிருங்க. ஒரு 1 மினிட் மட்டும் நீங்க அடுப்ப ஆன்ல வச்சு இந்த மாரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப வந்து ஆப்பிள வந்து வேக விடக்கூடாது. அப்பதான் வந்துட்டு நல்லா கிரன்ச்சியா இருக்கும். ஸோ, இப்போ நான் ஒரு 1 நிமிஷம் மட்டும் அடுப்ப ஆன்ல வச்சு மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேல நான் வந்துட்டு அத வேக விடல. இப்போ இத வந்து நம்ம டேஸ்ட் பண்ண குடுத்து பார்க்கலாம். எப்படி இருக்கு அப்படின்னு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ம். வீட்ல கிரீன் ஆப்பிள் சீசன் அப்போ கிரீன் ஆப்பிள் கிடைச்சது அப்படின்னா, இந்த மாதிரி பிக்கிள் வந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிக்கிளாவும் இருக்கும். பாய்.